சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவோட இயக்கத்தில் அருண் விஜய், ரிதா, ரோஷினி பிரகாஷ், மிஷ்கின், சமுத்திரகனி, சண்முகராஜா, அருள்தாஸ், பால சிவாஜி இன்னும் பலர் நடித்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன வணங்கான் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை கரு என்னன்னா, பெண்களை காம பார்வையில் பார்க்கும் ஆண்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளி பெண்களை ஒரு காம கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஆண்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை எப்படி இருக்கணும், இதுதாங்க இந்த படம் சொல்ல வந்த கதை. இந்த படத்தினுடைய கதை கரு. இதுக்கு எப்படி அவங்க கதையும் திரைக்கதையும் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அருண் விஜய்க்கு சின்ன வயசுலேருந்தே காதும் கேட்காது, வாயும் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு தங்கை தேவிங்கிற கதாபாத்திரத்தில் ரிதா நடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே பெற்றவர்கள் கிடையாது. சுனாமியில் அவங்கள இழந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதீத பாசத்தோடு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துலையும் யாரையும் விட்டு கொடுக்குறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பாசம். அருண் விஜய் கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாரு. ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அநியாயம்னா போய் அடிதடி ஆக்ஷனில் இறங்கிறாரு. ஒரு சண்டை வம்பு இழுத்துட்டு வர ஆளு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனைன்னு இழுத்துட்டு வர்றது தங்கச்சிக்கு ஒரு நிம்மதி இல்லாமே இருக்குது. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு நிரந்தரமான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் அவர் வம்பு தும்புகள்லாம் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்தில் செக்யூரிட்டியாக வேலைக்கு போகிறாரு. அது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான ஆதரவற்றோர் இல்லம் அது. ஸோ அங்கே சில ஆட்கள் அங்கே இருக்கும் பெண்களை ஒரு காம பார்வையோடு பார்க்குறாங்க. இதை பார்த்த அருண் விஜய் கோவப்பட்டு அந்த 3ல் 2 பேரை அடித்து துவம்சம் பண்ணி கொடூரமான தண்டனை கொடுத்துறாரு. ஒருத்தர் தப்பிச்சிடுறாரு. இது பெரிய கேஸ் ஆகி அந்த ஊரே பரபரப்பாக பேசுகிற மாதிரியான ஒரு வழக்காயிடுது. இதனால் அண்ணன் தங்கச்சி கிட்ட நிம்மதி இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி காதலியும் நிம்மதி இல்லாமே இருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் இருந்து அருண் விஜய் தப்பிச்சாரா, அண்ணன் தங்கச்சி சேர்ந்தாங்களா, காதலியோடு சேர்ந்தாங்களா, அந்த தப்பிச்சு போன ஒரு ஆள் என்ன ஆனார், இதெல்லாம் தாங்க மீதி படத்தினுடைய கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அக்மார்க் பாலாவுடைய படம். பாலா அவர்கள் முன்னாடி எப்படி எடுத்தாரோ அதே மாதிரியான ஒரு மேக்கிங், அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு தான். முதல்ல இந்த மாதிரியான ஒரு கதையை கையில் எடுத்த பாலா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டுக்கள். பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது சமகாலத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. எங்கேயோ எப்போ நடந்த விஷயம் கிடையாது. இன்னும் பெண்கள் மீது அத்துமீறல் நடந்துகிட்டு தான் இருக்குது. பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது வெறும் உடல் ரீதியாக திணிக்கப்படுவது மட்டும் அல்ல. ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாமல் அவர்களை காம பார்வையோடு பார்க்கறது கூட பாலியல் வன்கொடுமை தான். இதை அழகாக கையில் எடுத்திருக்காரு பாலா அவர்கள். ஆனால் ப்ரெசென்ட் பண்ண விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அருண் விஜயோட நடிப்பு தான். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. காது கேட்காதவர், வாய் பேச முடியாதவரா, இயக்குனர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் செஞ்சுருக்கிறார். செகண்டு, அவங்களுடைய தங்கச்சியாக நடிச்சிருக்கிற ரிதா, அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப அட்டகாசம். தங்கச்சி அண்ணன் மேலே வைத்திருக்கிற பாசம், அவர் வெளிப்படுத்துகிற சீன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்தது மிஷ்கினோட ஆக்ட். ஒரு 2-3 சீன் தான் மிஷ்கின்க்கு அப்படியே முத்திரை பதிச்சிருப்பார். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு, ரொம்ப அப்படியே கவனம் இருக்கிறாரு. சமுத்திரகனி அவர் ஆஸ் யூஷுவல் அவருக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதுதான் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இது பட்டும் படாமல் நடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் சமுத்திரகனி. அருண் விஜய்க்கு காதலியாக நடிச்சிருக்கிற ரோஷினி பிரகாஷ், அவங்களோட நடிப்பும் சொல்லணுன்னா ஒரு பாலா படத்தில் எப்படி ஒரு ஆர்வ கோளாறு நடிகைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு கதாபாத்திரம். இன்னும் சொல்லப்போனால் பிதாமகன் லைலா இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவங்களும். அங்கே டூரிஸ்ட் கைடாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்கும், சில இடத்துல தேவையில்லாத டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் ரசிக்க முடியாது. அவங்களுடைய நடிப்பு அந்த கதைக்கு என்ன தேவையோ அது கொடுத்துருக்காங்க. பட் அந்த காதலிங்கிற போர்ஷன்ஸ் இல்லாமையே இந்த படம் நல்லாவே இருக்கும். அந்த கேரக்டர் எங்கேயுமே ஒட்டாது. அடுத்து சின்ன சின்ன கேரக்டராக வர பால சிவாஜி, சண்முகராஜா, இவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படத்தினுடைய அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக் தான். சாங்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கேட்கறதுக்கு நல்ல இதமாக இருக்குது. பின்னணி இசை சாம் சிஎஸ் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் ஒரு இறைச்சல் இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் இருந்தாலும் மோசமாக ஒன்றும் கிடையாது. பாலா படத்துக்கு என்ன மாதிரியான இசை முந்தைய படங்களில் பார்த்தோமோ அதை அவர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சினிமாட்டோகிராஃபி ஆர்டி குருதேவ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த குமரி மாவட்டத்து கடல் அழகை ரொம்ப அட்டகாசமாக வெளிப்படுத்தியிருக்காரு. இன்னும் சில இன்டீரியர் போர்ஷனும் காட்டுறாங்க. நல்லா இருக்குது. அவருடைய ஒர்க்கும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஆக்ஷன் கோரியோகிராஃபி ஸ்டன் சில்வா பண்ணியிருக்காரு. ரொம்ப நேச்சுராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பாலா படங்கள்லேயே எப்படி ஒரு அதிரடி ஆக்ஷன் இருக்குமோ, ரொம்ப ஒரு உக்கிரமான சண்டை காட்சிகள் இருக்குமோ, அது இதுலேயும் இருக்குது. எடிட்டிங் சதீஷ் சூர்யா. பாலா அவர்கள் என்ன வேலை கொடுத்துருக்காரோ அதை அவர் கச்சிதமாக செஞ்சுருக்காரு. ஏன்னா பாலாவுடைய படத்தில்
அவர் என்ன காட்சிகள் வைக்கிறாரோ அதுதான் பிரதானமாக இருக்கும். ஸோ அதனால் எடிட்டரை நம்ம பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் பாலா கதைக்குள்ளேயே போகலை. அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் அப்போ தான் கதைக்குள்ளேயே என்ட்ராகுது. அது முடியும் அண்ணன் தங்கச்சிக்கு உண்டான பாச உறவுகள், அப்புறமேட்டு அந்த ரோஷினி பிரகாஷ் அருண் விஜய்க்காக பண்ணுற ட்ராமாஸ், அப்புறம் அவர் பண்ணுற அடிதடி, இதெல்லாம் தான் பெரும்பான்மையாக போயிட்டே இருக்கும். கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. இதை எதை நோக்கி போகுதுன்னே நமக்கு ஒரு கட்டத்தில் டவுட் வந்துடும். அந்த கடைசி 10 நிமிஷம் இன்டர்வலுக்கு முன்னாடி அப்போ தான் இந்த கதை எதை நோக்கி பயணம் ஆகுதுங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். செகண்ட் ஹாஃபில் இதுதான் மாற்றி மாற்றி வழக்கு, கோர்ட்டு சீனு, போலீஸ் ஸ்டேஷன், இதே தான் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதைங்கிறது இந்த படத்தில் மிஸ்ஸிங். டைலாக்ஸ் சில இடங்களில் நல்லா இருக்குது. குறிப்பாக ஒரு டைலாக்கை சொல்லணும்னா, எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்லவனை சிலுவையில் ஏற்றிடாதீங்கடா அப்படிங்கிறதும், எங்களுக்கு கண்ணு தான் இல்லை ஆனால் கண்ணீர் வரும் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸு ஒரு கவனம் இருக்கும். இந்த படம் ஏற்கனவே பாலாவுடைய முந்தைய படங்கள் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நந்தா, பிதாமகன், அப்புறம் நாச்சியார், நான் கடவுள், இதெல்லாம் ஒரு கலவையாக அதில் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருக்கும். அதே மாதிரி தான் கதாபாத்திரங்கள் வடிவமைப்பும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஹீரோ செம்பட்டையான தலை, அவர் படத்தில் மோஸ்ட் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆர்வக்கோளாறான ஹீரோயின், அப்புறம் திருநங்கைகள் மீதான ஒரு சென்டிமெண்ட்டு, மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அப்புறம் பிராமண பெண்கள் மீது உண்டான பகுடி டைலாக்ஸு, இதெல்லாம் ஒரு கலவையாக பாலா படத்தில் எப்போவுமே மாறி மாறி வந்துட்டுருக்கும். அதே தான் இதுலேயும் தொடருது. புதுசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த படத்தில் சில விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அருண் விஜய் அநியாயத்தை கண்டாலே போய் சண்டை போட்டுறாரு. அதனால் மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகிறாங்க அவங்களோட தங்கச்சி. அப்படி தான் இந்த கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் படத்துடைய முதல் காட்சியில் ஒரு சண்டைக்கு போடுவார். அப்போது அந்த தங்கச்சி கேரக்டர் பதட்டமே இல்லாமல் வந்து நிற்கும். சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கூட்டாளிகளோடு சேர்ந்து ஓடி வருவாங்க. ஸோ அது முடின்னு ஒரு பதட்டமே இல்லாத ஒரு காட்சியாக தான் இருக்கும். ஸோ ஒருத்தர் சண்டை போடுறாரு, அநியாயத்தை கண்டாலே பொங்குறாரு அப்படின்னா, ஒன்றா அவர் சின்ன வயசுலேருந்தே அப்படி இருக்கணும், அடிதடி ஆளாக இருக்கணும். இல்லைனா அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் மாறி இருக்கணும். அப்போது அதுக்கு என்ன காரணம், அதை இவங்க தெளிவுபடுத்தலை. செகண்டு, ஃபாதராக வர பாலா சிவாஜி, அவர் பாதிரியார் அணியும் அங்கியை போட்டிருக்காரு. அதே மாதிரி நெத்தியில் குங்குமம் வச்சுருக்காரு. இது எதுக்கு? இதுக்கு ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும் இல்லையா? இல்லை வெறும் கவனம் ஈர்ப்புக்கா? அப்போ கவன ஈர்ப்புக்குன்னா என்ன காரணம்? அது ஏதோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுவும் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா, போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் மக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது மிஷ்கின் ஜட்ஜாக காட்டியிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த சீனு. ரொம்ப பாராட்டும்படியான சீன் அது. செகண்டு, இந்த மாதிரி ஒரு காம கொடூரர்கள், அதாவது பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. பாலா ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. இந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட்லேருந்து எப்படி தப்பிச்சதுங்கிறது காரணம் நமக்கு தெரியலை. இந்த படத்தில் கோரமான சண்டை காட்சிகள் கிளைமேக்ஸில் வரும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் குழந்தைகளோட பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த மாற்றுத்திறனாளி பெண்களை அரை நிர்வாணமாக காட்டுவாங்க. அதாவது ஆபாசமாக இருக்காது. அதாவது பின்பக்கமாக கழுத்திலிருந்து இடுப்பு வரை அவர்களுடைய ஆடைகள் இல்லாமல் குளிக்கிற காட்சியை காட்டுவாங்க. இப்போது சொல்கிறேன், அது ஒரு ஆபாசமாக இருக்காது. ஆனால் அந்த படத்துக்கு முக்கியமான காட்சி அது. ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நிச்சயம் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் இது. பெண்களை தப்பாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் இந்த படம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.